அவசர சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் போதிலும் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே தமிழகம் முழுவதும் ஒலிக்கும் ஒரே பேரொலியாக இருக்கிறது. தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுபற்றி செய்தியாளர் ராஜ்குமார் தகவல்களை அளிக்க இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், சற்று முன்னர் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அலங்காநல்லூர் மக்கள் விரும்பும் பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்திக் கொள்ளலாம், இனி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை வராது என்று உறுதியளித்திருக்கிறார். இதுகுறித்து சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜல்லிக்கட்டு போட்டிருக்கும், அதே போன்று நிரந்தர சட்டம் வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் அவசர சட்டம் வந்தாலும் நிரந்தரமான சட்டம் தேவை என்று இவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போன்று முதல்வர் சொன்ன அந்த அறிவிப்பு குறித்து பொதுமக்களிடையே நம்ம கேட்கலாம். வணக்கம். அதாவது அலங்காநல்லூர்ல முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுமக்கள் விருப்பப்படக்கூடிய நேரங்களில் அங்க அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டை நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க நிரந்தர சட்டம் கொண்டு வர வரைக்குமே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு சும்மா நடத்த வேண்டாம். பொங்கலுக்கு முன்னாடியே நீங்க ஏதாச்சும் போராடி எங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்திருந்தா பரவாயில்ல. ஆனா இப்ப பொங்கலே முடிஞ்சு போச்சு. நீங்க எதுக்கு எங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வரீங்க? எங்களுக்கு நிரந்தர சட்டம் மட்டும்தான் வேணும். அது மட்டும்தான் தீர்வு. இப்ப இல்ல, நாளைக்கு இல்ல, நாளன்னைக்கு இல்ல, எங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே பார்த்திருக்கிறோம். அதே போல தொடர்ந்து நிரந்தர சட்டம் வேணும்னு தான் இங்க கேட்கிறாங்க. அதாவது இந்த போராட்டம் தொடங்கின பிறகு அரசு பல கட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்க. முதலமைச்சர் இப்ப அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல அலங்காநல்லூர்ல பொதுமக்கள் விருப்பப்படக்கூடிய நேரங்களில் ஜல்லிக்கட்டை நடத்திக்கலாம் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? மக்கள் விருப்பப்பட்டாதானே, பட் நாங்க விருப்பப்படலையே. படுறோமா? எங்களுக்கு என்ன வேணும்? அவசர சட்டம் முடியவே முடியாதுன்னு சொன்னீங்க, பட் இப்ப எடுத்துட்டு வர முடிஞ்சிச்சுல்ல. அதே மாதிரி எங்களுக்கு என்ன வேணும்? நிரந்தர சட்டம் வேணும். நான் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, நான் ஒரு எம்ப்ளாயி தான். இன்னைக்கு தான் லீவ் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த பவரோட நான் இருக்கணும், போராடணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நமக்கு என்ன வேணும்? அதான் பொதுமக்களுடைய இங்க ஒரு கருத்தாவே நம்ம பார்த்திருக்கிறோம். நிரந்தரமான சட்டம் தேவை என்றுதான் இங்க இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களும் தெரிவிக்கிறாங்க. அதே போன்று தொடர்ச்சியா நம்ம பேசுவோம். தொடர்ந்து இந்த போராட்டம் தொடங்கியதுல இருந்து பல நடவடிக்கைகள் அரசு எடுத்திருக்கு. இப்போ அலங்காநல்லூர்ல பொதுமக்கள் அங்க விருப்பப்படக்கூடிய நேரத்துல ஜல்லிக்கட்டை நடத்திக்கலாம் முதலமைச்சர் சொல்லிட்டு, முதலமைச்சர் விரும்பின மாதிரி அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடத்துறோம். எப்ப தெரியுமா? பொங்கலுக்கு அப்புறம் மட்டும், ஒரு நாள் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு அரசு விடுமுறை லீவுக்கு அன்னைக்கு எல்லா அன்னைக்கும், ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, ரம்ஜானுக்கு, கிறிஸ்துமஸ்க்கு எல்லா நாளுமே நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தணும். இப்போ இந்த அறிவிப்பு வந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அறிவிப்பு தான் நாங்க இது எல்லா நாளுமே இந்த மாதிரி எல்லா நாளுமே நாங்க கொண்டாடுற மாதிரி இருக்கணும். இந்த ஜல்லிக்கட்டை பொங்கலுக்கு அடுத்த நாள் இப்படிதான் கொண்டாடணும். இந்த விதிமுறைகள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லா நாளுமே நாங்க கொண்டாடுற மாதிரி இருக்கணும். ஜனவரி 26 நாள் நாங்க விடுவோம். அலங்காநல்லூர்ல வாடிவாசல் திறக்கும், ஆகஸ்ட் 15 திறக்கும், தீபாவளி அன்னைக்கு திறக்கும், பொங்கலுக்கு அடுத்த நாள் திறக்கும், தமிழ் வருஷ பிறப்புக்கு திறக்கணும். இந்த மாதிரி இவ்வளவு தூரம் ஜாதி மத வேறுபாடு இல்லாம உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அதாவது கேட்டிருக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இளைஞர்களும் அதே போன்று பொதுமக்களும் தெரிவிக்கிறது, நிரந்தரமான சட்டம் தேவை என்றுதான் வலியுறுத்துகிறார்கள். இது பொங்கலுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் தற்பொழுது நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் போகிறோம் சொல்றாங்க. அதே போல இங்க இருக்காங்க. வணக்கம். இப்போ மதுரையில அலங்காநல்லூர்ல பொதுமக்கள் விருப்பப்படக்கூடிய நேரத்தில் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? போராட்டத்தில் பங்கேற்று ஜல்லிக்கட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ குறிப்பிட்ட மக்களுக்காக இல்லை. நம்ம தமிழ்நாடு பண்பாடு, நம்ம கலாச்சாரம், எத்தனையோ ஆண்டுகளா வர ஒரு ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டம் இன்னைக்கு நம்ம அரசல் அது கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அதுதான் பார்க்குறாங்க. நேற்று அவசர சட்டம் ஒன்று கொண்டு இந்த மக்கள் எல்லாம் ஏமாத்திரம் நினைச்சு, அப்படின்னா ஜனங்கள் மக்கள் முட்டாள் கிடையாது. இப்போ இருக்கிற கூட்டமே சொல்லுது எப்படின்னா, ஒரு அவசர சட்டம் கொண்டு நாங்கள் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் வீட்டுக்கு ஓடி போயிடுவான்னு நினைக்கிறாங்களே. தப்பு தப்பு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு என்ன, அது நேற்று முதலமைச்சர் அவசரமா அங்கே போயிருக்காங்க, கலெக்டர் எல்லாம் கூட்டி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனால் ஏன் நடக்கல? ஆனால் இது மக்களோட வெற்றி. அது இப்போ அங்கே மாடு கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? அவர் என்ன பண்ணுவோம்னா,
அந்த இருக்கிற எம்எல்ஏஸ் அவங்களெல்லாம் ஓட விட்டு இவரு தான் பிடிக்கணும் தவிர அதுதான் நடக்கும் தவிர கண்டிப்பா இது வந்து மக்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கை வந்து யாரும் நடத்த முடியாது. அதாவது இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த பொதுமக்களிடையே பேசியிருக்கிறோம். பொங்கலுக்கு முன்னாடியான இந்த ஒரு அவசர சட்டம் வந்திருக்கலாம், ஆனால் தற்போது எங்களுக்கு வேண்டியது இந்த நிரந்தரமான தீர்வு, நிரந்தர சட்டம் தான் ஜல்லிக்கட்டுக்கு வேண்டும் என்று தான் இங்க மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய கருத்தா நாம் வந்து பார்க்க முடியுது. பத்மபிரியா.